மார்ச் 10 தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்கோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு போர் சூழல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இப்போதைக்கு என்னென்னா எல்பிஜி சிலிண்டர் நம்ம வீட்டு சமையல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சிலிண்டரோட ரேட்டு அதிகமாயிடுச்சு. எவ்வளோ அப்படின்னா 60 ரூபா அதிகமாயிட்டு. என்னடா இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்களான்னு கேட்காதீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கி தான் ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு எவ்வளோ முன்னாடி இருந்தது அப்படின்னா 868.50 பைசாலேருந்து இப்போ 928.50 பைசாவுக்கு உயர்ந்திருக்கு. 60 பைசா உயர்ந்திருக்கு. ஒரு போர்னு ஒன்று நடந்தா ஜியோபாலிட்டிக்கல் பிரச்சனையினால அந்த நாடு டைரக்டா பாதிக்கப்படுறது இல்லாம சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் எப்படி பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுது. நேத்தி பார்த்தோம், அரிசி ஏற்றுமதி பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம். கிட்டத்தட்ட 40 லட்சம் டன் அரிசி நம்ம பிராண்டட் அந்த பாஸ்மதி ரைஸ் வச்சிருக்கிறோம். அங்க யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க மந்தி பிரியாணி அப்படிலாம் அங்க அரபு கண்ட்ரில தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஏற்றுமதி பண்ண முடியாது. ஏன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அவ்வளோ டன்னை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஏற்றுமதியும் பண்ண முடியல, கப்பலும் போக முடியல. ஸோ ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை 33 கிலோமீட்டர். இதெல்லாம் இந்த ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கல்ஃப் ஆஃப் ஏடன் எங்கே இருக்குது, கல்ஃப் ஆஃப் ஓமன் எங்கே இருக்குது, அந்த கல்ஃப் ஆஃப் ஏடனுக்கு சுற்றி எந்தெந்த நாடு கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்குது, கல்ஃப் ஆஃப் ஓமன் எத்தனை நாடுகள் சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் மேப்பு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ கமர்ஷியல் சிலிண்டர் இப்போ வெளியிடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது எத்தனை கேஜி, 14.2 கேஜி, இது 19 கேஜி கமர்ஷியல் சிலிண்டர் வரும். ஹோட்டல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது கிட்டத்தட்ட 2043 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட உயர்ந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இப்படி போணுச்சுன்னா எந்த இதெல்லாம் அடிபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசல் அடிபடும். அது மூலயமா டெய்லியும் நம்ம யூஸ் பண்ணுற காய்கறிகளில் அப்புறம் ப்ரொவிஷன்ஸில் அது பாதிக்கப்படும். அதனால விலை உயர்வு அதிகமாகும். நம்ம வாங்க முடியாத அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, வணிக சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு அங்கே தான் வருது. அது மட்டும் இல்லாமல் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிலலாம் இதேமாரி ஃபேக்சுவல் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு அதை பற்றின நியூஸ் வர்றதுனால அதை தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஈரானோட 3 கப்பல் நம்ம கேரளாவில் டாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இலங்கையில் டாக் பண்ணி வச்சிருக்காங்க. டாக்னா நான் பார்க்கிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். என்னென்ன இப்போ நம்ம இதில் மிலன் 2026க்கு உண்டான அந்த சர்வதேச கடற்பயிற்சி அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறப்போ அந்த ஐரிஸ் டென்னா அப்படிங்கிற கப்பலை டார்பிடோன்னு சொல்லுவாங்க. அதாவது நீர்மூழ்கி கப்பல் மூலயமா தாக்குறது. ஸோ அது மூலயமா வச்சு தயாரித்திருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஃபேக்சுவல் கொஷின். ஸோ அதெல்லாம் தான் பார்த்துக்கணும். ஸோ முன்னாடி 21 நாள்கள் இடைவெளியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இப்போ ஒரு 21 நாளைக்கு ஒரு தடவை கேஸை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதை கூடுதல் பண்ணியிருக்காங்க. 25 நாளாக ஒரு 4 நாள் அதிகமாக உயர்த்தி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிள்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம கொஷினே மிஸ் பண்ணுவோம். ஸோ இது இன்னைக்கு பார்த்தே ஆகணும். என்னன்னா மாற்றம் பெறும் கேரளம் சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. கேரளம்னு மாற்றிட்டாங்க அப்படின்னா நம்ம இதை எப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னா கல்ச்சர் ஓரியன்டாக பார்க்கணும். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் ஓரியன்டாக பார்க்கணும். அதோட மக்களுக்கு எந்த அளவுக்கு இதை அட்ராக்டிவாக இருக்குது. ஏன் கேரளாங்கிறது நல்லா தானே இருக்குது, ஏன் கேரளம்னு மாற்றினாங்க? சரி, இந்த ஆக்ட் யாருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு எப்படி கொடுத்தாங்க, அது நமக்கு வேணும். ஓகேவா? ஸ்டேட் அண்ட் யூனியன் அண்ட் ஸ்டேட் இதெல்லாம் பேர் மாற்றுறதுக்கு யாருக்கு பவர் இருக்குது? பார்லிமெண்ட்ரி பவர் இருக்குது. ஸோ அதில் அவங்களுக்கு எப்படி இது நடந்தது, இதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் பேர் மாற்றிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 1956. ஃபஸ்ட்டு மொழி வாரிய மாநிலமாக பிரித்தது ஆந்திர பிரதேஷ். ஸோ அதுக்காக போராடி 56 நாள் இருந்து பொட்டி ஸ்ரீராமுலு இறந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம மெட்ராஸ்லேருந்து பிரிஞ்சது தான் தெலுங்கு பேசுகிற மக்கள் ஆந்திர பிரதேசமாக மாறினுச்சு. ஸோ இது நமக்கு தெரியணும். இது லிங்குவிஸ்டிக். இதில் பேர் தான் மாற்றிருக்காங்க, கேரளாலேருந்து கேரளம். ஸோ எந்தெந்த மாநிலம் இது வரைக்கும் மாற்றிருக்காங்க அப்படின்னா, யுனைடெட் ப்ராவின்ஸுங்கிற உத்தரப்பிரதேசம் மாற்றிருக்காங்க 1950 பேர் மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் உத்தராஞ்சலுங்க உத்தரகாண்ட் மாற்றிருக்கிறாங்க. ஏன் மெட்ராஸுங்கிறத தமிழ்நாடுன்னு மாற்றிருக்காங்க 1969. அதுக்கப்புறம் ஒடிசாங்கிறத ஒரிசான்னு மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதுவும் மாற்றப்பட்டது. அப்புறம் பாண்டிச்சேரிங்கிறத புதுச்சேரின்னு மாற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போ கேரளாங்கிறத கேரளம்னு மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் எந்த வருஷத்தில் மாற்றினாங்க அதை தான் கேட்பாங்க. ஓகே, இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஓரியன்டாக பார்க்கணும். இது எத்தனாவது ஆக்டு, இங்கே பார்லிமெண்ட் பவருக்கு எப்படி இது கொடுத்துருக்காங்க
அது இதை வந்து ஸ்டேட்டை வந்து ரீநேம் பண்ணுறது எத்தனை ஆர்டிகல், எந்த ஆர்டிக்கலில் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 3. ஸோ இதெல்லாம் தான் கான்ஸ்டியூஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி வாங்க இதில் பார்ப்போம். கேரளம் பற்றி தெரிஞ்சுப்போம். ஓகே, என்னென்ன அப்படின்னா கடவுளின் தேசம்னு சொல்லுவாங்க கேரளாவை. கேரளம்ங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, கேரானா தென்னை மரம் அதிகமாக இருக்குது, லம்முனா நிலம், தென்னை மரம் அதிகமான உள்ள நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேரளம். இது வந்து அவங்களோட கல்ச்சருக்கு ஓரியன்டாக இருக்குது. ரொம்ப நாளாகவே வந்து கேரளம்ங்கிற பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிஞ்சிட்டு இருக்காங்க. அது இப்போ தான் நடந்திருக்கு. ஓகே, இது டேட்டு கூட கேட்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஆந்திரம் 1956ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசமாக மாற்றப்பட்டிருக்கு. இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். ஆந்திரா மாநிலத்தில் தெலுங்கு மொழி பேசும் பகுதி 1/10/1951 மெட்ராஸ் மாநிலத்திலிருந்து உருவாக்கப்பட்டது தான் ஆந்திர பிரதேசம். ஆந்திராங்கிறத ஆந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றின இயர் 1956. அதுக்கப்புறம் மாநில மறு சீரமைப்பு சட்டம் 31/8/1950, இதான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். அது அமலுக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/11/1956. ஃபர்ஸ்ட் மொழிவாரிய மாநிலமாக பிரிஞ்சது ஆந்திர பிரதேசம். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கு தான் ஃபசல் அலி கமிஷன் ஒன்று இருக்காங்க. ஸோ ஃபசல் அலி கமிஷன் அந்த இதில் தான் வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதெல்லாம் அவங்க என்னென்னா, ஒரு தேசம் ஒரு மொழி அப்படிங்கிறது வந்துச்சு. அது கடைசியில் வந்து யூனிட்டி ஆஃப் நேஷன் அப்படிங்கிறத பாதிக்கப்படுங்கிறதுனால அதை ப்ரொவோக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறம்தான் நமக்கு மொழிவாரி மாநிலம் அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டது. ஓகே, சில இது வந்து மொழிவாரியம் மாநிலமாக பிரிக்கப்பட்டது இருந்தாலும் சில இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பார்ப்போம். இதில் தான் அதுக்கப்புறம் ஃபசல் அலி கமிஷன் இதில் என்னென்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, தார் கமிட்டி அது எப்போ ஆரம்பித்தாங்க? ஜூன் 1948. அதை வந்து லிங்குஸ்டிக் ப்ராவின்ஸ் கமிஷன்னு சொல்லுவாங்க. லிங்குஸ்டிக் ப்ராவின்ஸ் கமிட்டிங்கிறது தான் ஜேவிபி கமிட்டி. ஓகே, அதில் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் இவங்கெல்லாம் இருப்பாங்க, பட்டாபி சீதாராமையெல்லாம் இருப்பாங்க. இது எப்போ அப்படின்னா டிசம்பர் 1948 இது ஆர்கனைஸ் பண்ணாங்க காங்கிரஸ் கமிட்டி மூலயமா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரிக்கிறதுக்காக ஃபசல் அலி கமிஷன் ஒரு 3 பேர் கொண்ட குழு. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் வேற யாரெல்லாம் இருந்தாங்க? இந்த ஃபசல் அலி கமிஷன் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதில் வேற யார் மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னா, அப்புறம் பணிக்கருங்கிறவர் இருந்தார், KM குன்ஸ்ரு அப்படிங்கிறவரு இருந்தார். இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. ஓகே, குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் மூலயமா இது நடந்திருக்கு. இதுக்கு வந்து பேர் ரீநேம் பண்ணது பார்லிமெண்ட் பவரில் தான் வரும். அதனால தான் நமக்கு அவங்க வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஓகே, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக இருக்குது. அப்புறம் கேரா என்பது தென்னை மரத்தையும், ஆலம் என்பது நிலத்தையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? அதான் இது கேரளம், தென்னை மரங்களின் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். கேரளம்ங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா தென்னை மரங்களின் நிலம் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. இது நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம் கண்டிப்பாக, மீனிங் ஆஃப் கேரளம் அப்படின்ட்டு. சில பேர் என்ன சொன்னாங்க, சேர் மற்றும் ஆலம் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதே வச்சுப்போம். அப்புறம் கேரளா என்பது காலனித்துவ கால எழுத்து பிழை அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா சாஜி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு. ஸோ கேரளத்தோட இந்த ஒரு கேரளம்னு பேசி மாற்றினதுனால அவங்க மொழி, கேரளத்தின் மொழி, கலாச்சார அடையாளம், மரியாதை அங்கீகரிக்கும் வகையில் மாநிலத்தோட பெயர் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ தான் அவங்க கல்ச்சரலாக ஓரியன்டாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எதெல்லாம் வந்து பேர் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஓகே, 1950 யுனைடெட் ப்ராவின்ஸ் உத்தரப்பிரதேசமாக மாற்றப்பட்டிருக்கு. 1956ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் கொச்சினை பெயர் மாற்றம் கேரளா என மாற்றப்பட்டிருக்கு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956. 1959ஆம் ஆண்டு மத்திய பிரதேசம் என்ற பெயரை மத்திய பிரதேசமாக மாறியிருக்கு. அதுக்கப்புறம் 1969ஆம் ஆண்டு மதராஸ் என்ற பெயர் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கு. 1972 நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சியை அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1973 மைசூர் மாநிலம் கர்நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்கு. 2007 உத்தராஞ்சல் மாநிலம் உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்க. அப்புறம் ஒரிசா மாநிலம் 2011 ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ கேரளாங்கிறத கேரளம்னு மாற்றிருக்காங்க. இந்த இயர் தான் நமக்கு முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேக்ட்ஸு, இந்த வாட்டி நம்ம என்னென்னலாம் வந்து வேர்ல்டு கப் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஓவர் உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் நம்ம சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கோம். இப்போ T20 நடந்தது, அதுலேயும் நம்ம சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கோம். அப்புறம் அண்டர் 19 உலக வேர்ல்டு சாம்பியனில் அதுலேயும் நம்ம வென்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே
இந்த வருஷம் நடந்திருக்கு. ஓகேவா? உலக அளவில் கிரிக்கெட்டில் நம்ம பெரிய ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறிட்டு வர்றது காமிக்குது. இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப் எந்த வருஷத்தில் நடந்திருக்குன்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 2007, 2024, 2026. ஸோ இது இப்போ தொடர்ச்சியாக 2024, 26. என்ன தொடர்ச்சினா 2024, 26ன்னு சொல்கிறீங்களே, 25 எங்கே போணுச்சு அப்படின்னா, அந்த டேட்டு படி வைக்கிறப்போ அது மாறி இருக்கு. ஷெட்யூல் தான். ஆனால் போன வருஷம் நம்ம தான் வாங்கியிருக்கிறோம், இந்த வருஷம் நம்ம தான் வாங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 2007 தோனி தலைமையில் வாங்கினோம். 2024 எந்த கேப்டன்ஷிப்பில் வாங்கினோம், 2026 எந்தெந்த கேப்டன்ஷிப்பில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதுதான் மொத்தம் எதெல்லாம் இருக்குது. இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், அதாவது வெஸ்ட் இண்டீஸு 2 முறையும், பாகிஸ்தான், இலங்கை, ஆஸ்திரேலியா எல்லாமே வந்து ஒவ்வொரு டைமும் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இந்த மேட்சை வந்து ரன் பண்ணது யார் அப்படின்னா, இந்தியாவும் இலங்கையும் தான் ஹோஸ்ட் பண்ணிச்சு. ஸோ இதையும் நமக்கு கேட்பாங்க. அடுத்த கொஷின், இதுலேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ இருக்கிற பாட புத்தகங்கள், இப்போ இருக்கிற வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப மெயின். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸு எல்லாம் தெரியுதோ இல்லையோ, மேக்ஸ் கண்டிப்பாக தெரியணும், ஃபினான்ஷியல் லிட்ரஸி கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா பணத்தை வச்சு தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோம். அப்படிங்கிறப்போ ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதை எப்படி சேவிங்ஸ் பண்ணணும், அதை எப்படி பணமாக ஆக்கணும், அதை எப்படி பிஸ்னஸ் ஆக்கணும், அதை எப்படி வேலைவாய்ப்பை உருவாக்கணும், எல்லாம் தெரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற தொழில்நுட்பம், ஃபின்டெக்னு வந்துருச்சு, ஏஐன்னு வந்துருச்சு, மிஷின் லேர்னிங் வந்துருச்சு, பிளாக் செயின் டெக்னாலஜி வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மூலியமாக அரெஸ்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வாட்டி என்னன்னா, வெஸ்ட் பெங்காலில் ஒரு நீதிபதி, 69 வயசான நீதிபதியை ஃபோன் மூலியமா மிரட்டி 1 கோடி ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி அவரை ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமும் நடக்குது, நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. ஸோ விழிப்புணர்வாக இருக்கணும். ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, எஜுகேஷனை சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு மாதிரி. ஸோ அதை தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கூட்டத்தொடர் லோக்சபாவில் என்ன சொல்லியிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், ஸோ ஈரானோட கப்பல், போர்க்கப்பலுக்கு நம்மள்கிட்ட டாக் பண்ணலாம், அதாவது பார்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அதுதான் இதில் என்னென்ன கப்பல்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரிஸ் லாவன் என்ற கப்பல் இப்போ மார்ச் 4ஆம் தேதி கொச்சி போர்ட்டில் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஐரிஷ் புஷேர், இது இலங்கையில் திரிகோணமலை துறைமுகத்தில் டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐரிஷ் புஷேர், ஐரிஸ் லாவன், அதுக்கப்புறம் தான் ஐரிஸ் டென்னா அப்படிங்கிற கப்பலை அழிச்சிருக்கிறாங்க. ஸோ ஐரிஸ் டென்னா என்ற போர்க்கப்பலை இலங்கை கடற்படைக்கு அருகே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் அடித்து தாக்கியிருக்காங்க. மிலன் 2026 என்ற சர்வதேச கடற்படை பயிற்சியின் போது அது கலந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதையும் புரிஞ்சுக்குங்க. ஐரிஸ் டென்னா, ஐரிஷ் புஷேர், ஐரிஸ் லாவன், லாவன், புஷேர், டென்னா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ்லையும் பார்க்குறோம், ஆர்பிச்சரிலையும் பார்க்குறோம். ஸோ பிரபல வரலாற்று ஆய்வாளர், கேரளத்தை சேர்ந்தவர் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா, KN பணிக்கர், 90ல் உடல்நலைக்குறைவால் இறந்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஈரானோட இப்போ கமேனி இறந்த பிறகு அவரோட பையன், 58 வயசு பையன், மதகுரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 88 பேர் வல்லுநர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் இது. 56 வயதான அயத்துல்லா அலி கமேனியின் மகன் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவர் பேர் என்ன அப்படின்னா மோஜ்தபா கமேனி. மோஜ்தபா கமேனிங்கிறவர், இவர் IRCGயோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெவல்யூஷனரி ஒரு இராணுவம் அது. ஸோ அப்படிங்கிறப்போ இவர் அனுபவத்தில் சிறந்தவர் தான், வயசில் சின்னதாக இருந்தாலும். ஆனாலும் இவரை ஒரு மனதாக தேர்ந்தெடுக்காங்க. வல்லுநர் பேரவை இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ புரட்சிகர காவல் படையின் IRGC தலைவரும் இவர் தான். ஓகே, ஸோ இதையும் பார்த்துக்குங்க என்னென்னு கேட்குறாங்கன்னு. ஸோ இங்கே பாருங்க, இந்திய ஏற்றுமதி நம்ம அதிகமாக எந்த நாட்டுக்கு பண்ணுறோம், கல்ஃப் கண்ட்ரிக்கு தான் பண்ணுறோம். அங்கே எண்ணெய் வளம் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. கச்சா எண்ணெய், டேட்ஸ் நிறைய கிடைக்கும். மற்றது எல்லாமே அவங்க சாப்பாட்டுக்கு எல்லாமே நம்ம இந்தியான்ற நாடுகள்லேருந்து அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க. இப்போ ஏற்றுமதி மிகப்பெரிய சரிவை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா அங்கே கப்பல் போக முடியாதனால. ஸோ மத்திய கிழக்கு நாடுகள் இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி சந்தையாக விளங்குற நிலையில் இப்போ அந்த போர் சூழ்நிலை எல்லாமே வந்து அழிகிற தருவாயில் இருக்குது. ரேட்டு அதிகமாக போகுது. கப்பல் கொண்டு போய் கொடுக்குறது கட்டணமும் அதிகப்படுத்திருக்காங்க. இதனால் வந்து ஏற்றுமதியாளர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92,300 கோடி வரை சரியும் அபாயம் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1000 கோடி. ஓகே, ஸோ இது எவ்வளோ பெரிய சந்தையாக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி ஒரு இரு நாடுகளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இப்போ புரியுதா. ஸோ எல்லாரும் ஐடின்னு போகிறோம், ஆனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை எல்லாருமே மறந்துட்டோம் கொஞ்சம் 20 வருஷமாகவே. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருக்குது. இதுதான் $1500 முதல் $4000 வரை கூடுதல் கட்டணத்தை கப்பல் துறைமுகத்தில் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. ஸோ
இன்னைக்கு அவ்வளோதான். ஒரு 6 கொஷின்ஸ் இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்திருக்கிறோம். கான்ஸ்டியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நமக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ஆபிச்சுரி இதெல்லாம் கூட பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி உண்டானது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி டெய்லியும் நீங்கள் தினமணியில் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் கொஷின்ஸ் வரணும் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.